இப்படி ஒரு லவ் தேவைத்தானா? சஃபியா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பாய்ஸ் வந்து டொக்ஸிக்காக இருக்கிறாங்க, ரெட் ஃப்ளாகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கல்யாணத்துக்கு முந்தி வந்து ரெட் ஃப்ளாகாக இருக்கிறாக்களை வந்து என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும்? இதை பற்றி நானுமே கதைக்கணும்னு தான் நினச்சிட்டீங்க டு மை சிஸ்டர்ஸ். பிகாஸ் என்ன விஷயம்னு சொன்னால் எல்லாருக்கும் இது எடுத்துக்கொள்ள இயலுமான்னு எனக்கு தெரியல. பட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தராக நீங்கள் இருந்தால் எஸ் யூ கேன். அதாவது இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களோட பொடியை வந்து செய்கிறது அப்படி எரிச்சலாக இருக்குது, பட் ஒன்றும் செய்யலை மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்கன்னு சொன்னான். அதாவது அவனுக்காக 10 விஷயத்தை இப்போ பொறுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போவே அவனை கழட்டி விட்டுருங்க. பிகாஸ் என்ன விஷயம்னு சொன்னால், கல்யாணத்துக்கு முன்னுக்கு நம்ம லவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிற நேரம் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் செய்கிற ஒரு விஷயத்தை 10 விஷயத்தை பொறுத்துட்டீங்கன்னு சொன்னால், கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு 10,000 விஷயத்தை பொறுத்துக்கிட்டிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதாவது ரிலேஷன்ஷிப் ஸ்டேஜில் இருக்கிற நேரம் நம்மளை இமோஷனலாக ரிப்பீட்டடாக அதை செய்வாங்க சில பேர். அதை வந்து நம்மளுக்கு விளங்கி கொள்ளணும். அதாவது நம்மளை இமோஷனலாக ஹர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளை சந்தேகப்படுறதா இருக்கட்டும், நம்மளை ப்ரியோரிட்டைஸ் பண்ணாததா இருக்கட்டும், நம்மளை கணக்கெடுக்காம இருக்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து லவ்னு நினச்சிட்டு நீங்கள் பொறுத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு பிறகு இதெல்லாம் அப்படி மெஜிக்காக மாறாது. நோவே, அதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. சைக்காலஜியில் இதை பேட்டர்ன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் அவங்களோட டாக்ஸிக் பிஹேவியரை நீங்கள் தொடர்ந்து அதை பொறுத்துக்கொள்றீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அவங்க சப்கான்ஷியஸாக வந்து நம்ப தொடங்கிடுவாங்க அது உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து அவங்க மாற்றிக்கொள்வாங்களான்னு கேட்டால் இல்லை. அது அவங்களுக்கு ஈஸியாக அதுக்கு பிறகு அது மறுக்க அது ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா அவங்க ஒரு பிஹேவியராக போய்த்துடும். அதனால இப்போ குட்டி ரெட் ஃப்ளாக் இருக்கிறவங்க வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் கல்யாணத்துக்கு பிறகு அது உங்களுக்கு ஒரு பேர்டனாகவே மாறிடும். அதாவது அன்ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிற நேரம், ஒரு கணவன் மனைவியாக வாழ்கிற நேரம் உங்களுக்கு என்சைட்டி, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே உங்களோட மேலே நிறைய செல்ஃப் டவுட் வர்றது, அது இல்லாமல் உங்களை ஃபிசிக்கலாகவுமே அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிற நேரம். ஸோ நீங்கள் எல்லாருமே அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆஸ் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக எனக்கு இருக்கிற ஆசை. ஸோ டாக்ஸிக்கான ஒரு மனுஷனை லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போவே பாய் சொல்லிடுங்க. சே நோ டு கூறுக்கட்ட பாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.